மரத்தை போல் இருப்பான். 3 காரியங்கள் அதில் நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மரத்தை குறித்தோ, கனியை குறித்தோ, 2வது தண்ணீரை குறித்தோ சொல்லப்படுகிறது. ஒரு மரம் எப்படிப்படமா, ஒரு மரத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நிறைய மரத்தை பார்க்குறீங்க. அந்த மரம் நல்லா வளர்ந்து நல்லா ஹைட்டாக இருக்கும். அதே போல் அந்த மரம் நல்ல வலுவான மரமும் தரையில் உறுதியாக இருக்கும். எப்படின்னா வேரில் உறுதியாக இருக்கும். நான் காமிக்கிறது என்னன்னா, மரம் என்பது நான் இந்த வசனமே உங்களுக்கு காண்பித்திருக்கோம். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போது அந்த மரம் யாருன்னா நாம தான். அல்லேலூயா. அந்த மரம் யார்? நாம தான். அப்போது அந்த மரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, காற்று புயல் அடித்தாலும் சரி மரம் கீழே விழாது. ஏன்னா அது எப்படிப்பட்ட மரத்தில் இருக்குன்னா, வேரூன்றி நிற்கிற மரமாக இருக்கிறது. 2வதுனா, அதே போல் பழைய ஏற்பாடில் ஒரு காரியம் இருக்குன்னா, பழைய ஏற்பாடில் நல்லா வசனத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். உபாகமத்தில் உன் பிள்ளைகளுக்கு போதிங்க அப்படின்னு, வசனத்தை போதிங்க, நான் செய்த அதிசயங்கள்லாம் போதிங்க அப்படின்னு சொல்லி தருவார். அப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வசனத்தை நல்லா கற்று தருவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா வேரில், நல்லா பூமியில், நல்ல வேரில் நல்லா பதிந்து நல்லா கனி தருகின்ற மரமாய் செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். அப்போ மரத்தினுடைய தன்மை எப்படியா இருக்கிறது? நிறைய வெயில் இருந்துச்சுன்னா, உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சுன்னா, அந்த மரத்து மேலே நம்ம உட்காந்துன்னு வச்சுக்கேன், எப்படி இருக்கும்? ஒரு சுகமாக இருக்கும், நல்லா இருக்கும், எப்படி ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ மரம் நம்மளுக்கு எவ்வளோ தன்மையாக இருக்கிறது. அந்த மரமும் அதே போல் மரத்துக்கு முக்கியமானது என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி இல்லைன்னா மரம் ஆகும், வாடி போகும், செத்து போகும். அது இலை உதிர்ந்து போயிடும். அப்போது மரத்துக்கு தேவை தண்ணி, சூரிய ஒளி வேணும். சூரிய ஒளிக்கு அப்புறமா தண்ணி முக்கியமாக தேவை. அப்போ அந்த தண்ணி முக்கியம்னா, தண்ணின்னா கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் 2ம் தான் முக்கியமான காரியம்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது தான் நம்ம மரமாகிய நமக்குள்ளே அவர் வளரும்போது தான் நம்ம நல்ல கனி தருகின்ற மரமாய் மாற்றப்படும். அல்லேலூயா. அதே போல் அந்த வசனத்தில் நம்ம சொல்லப்படுகிறது என்னன்னா, துன்மார்க்குடைய ஆலோசனை இருக்குல்ல. அப்போ துன்மார்க்குடைய ஆலோசனை என்ன? துன்மார்க்கம் எப்படிப்பட்டனா இருப்பான்? வசனத்துக்குள்ளே இல்லாதனா இருப்பான். அதே போல் பாவிகள் எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் நிலையற்றவளாக இருப்பாங்க. ஒரு மரம் இருக்குன்னா அதில் 2 விதமாக மரம் இருக்குது. ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்க, அந்த மரம் நல்லா செழித்து இருக்கும். ஆனால் இன்னொரு மரம்னா நல்லா செழிக்கிற மாதிரி தான் இருக்கும், உள்ளே எல்லாமே ஃபுல்லாக செல் வச்சிட்ருக்கோம். அது கடைசியில் என்னாவும், காற்று புயல் அடிச்சிச்சுன்னு வச்சேன், கீழே விழுந்துடும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஒரு உதாரணத்துக்கு காண்பிக்கிறேன்னா, மரம் நம்முடைய தான். தண்ணி இயேசு கிறிஸ்து. எரோமியா 17ஆம் அதிகாரம் 7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையில் எப்படிப்பட்ட மனுஷன் இப்படி இருந்தால் எப்படி ஆக முடியும்னு சொல்கிறாங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கை கொண்டு இருக்கிற மரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பாக்கியமுள்ளதாக இருக்கும். அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும், அதாவது கர்த்தருடைய வேதத்திலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை, அதாவது கர்த்தருடைய வசனம் அவன் இருதயத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் தியானிப்பதிலும், உஷ்ணம் வருகிறது, அதாவது உஷ்ணம்னா
வெயில், போராட்டம், பிரச்சனை வந்தாலும் சரி, வருகை காணாமல் இலை எப்போதும் பச்சையாக இருக்கிறதும், என்ன போராட்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம், சமாதானம் அவன் வாழ்க்கையில் எப்போது இருக்கும். ரெண்டாவது, மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. பவுல் கூட சொல்கிறார்ல, பசியோ பட்னியோ நாசமோசமோ நிர்வாணமோ கிறிஸ்துவை அன்பு விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்போ என்னென்னா, மழை தாட்சியான நேரம் எதுவும் இல்லைனாலும் சரி, எந்த சூழ்நிலை இல்லைனாலும் சரி, நான் எப்படி இருப்பேன்னா கனி தருகின்ற மரத்தை போல இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மத்திய 7ஆம் அதிகாரம் 24-27 வாசிப்போம். இந்த மாதிரி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஆகையால் நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவை கண்மலை மேல் அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வீடு எப்படின்னா, அந்த மரம் எப்படின்னா, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அழியவில்லை. ஏனென்றால் அது கண்மலையில் கட்டப்பட்ட வீடு. அந்த வீடு என்பது மரம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் கண்மலை. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் தான் நாம் என்ன பண்ணுவோன்னா, எப்படியாப்பட்ட புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, காற்றடித்தாலும் சரி, அந்த வீட்டை மோதினாலும் சரி, அது விழாது. ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவ மேலே கட்டப்பட்ட வீடாக இருக்கிறது. அப்போ மரமாகிய நாமும் கூட நம்ம யாரை ஒப்பிடுது, இது யாரை ஒப்பிடுது? நம்மை தான் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அப்போ நாமும் எப்படி இருக்குன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தருக்கு கண்மலையாகிய கிறிஸ்து இயேசு மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். அதே வசனத்தை இன்னொரு வசனம் இருக்குன்னா, ஒரு மண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் இல்லாத காரியத்தை குறித்து, அதாவது வேறற்ற மரத்தை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன். எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யலைன்னா நம்ம எப்படி இருப்போன்னா, அவன் எவனோ தன் வீட்டின் மண்ணில் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பான்? புத்தி இல்லாத மனுஷன் போல் இருப்பான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இல்லைன்னா இந்த மணல் மேலே கட்டப்பட்ட வீடாக தான் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யார் மேலே கட்டப்பட்டிருக்கிறோம்? நம்ம எந்த மரமாக இருக்கிறோம்? கர்த்தருக்கு கனி தருகின்ற மரமாக இருக்கிறோமா, இல்லை கனியற்றவர்களாக இருக்கிறோமா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கனி உள்ள மரமாக தான் நம்ம வழிநடத்த, நம்ம கனி உள்ள மரமாக தான் நம்ம வாழணும். அதே போல் ஒரு காரியத்தை கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. நேற்று கூட ஐயா சொல்லியிருந்தார்ல யோசேப்பு குறித்து. நானும் உட்காந்துருந்தேன். எனக்கு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக யோசேப்பு குறித்து சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஐயா திடீர்னா நாங்கள் உட்காந்துனே இருந்தேன், யோசேப்பு குறித்து சொல்கிறாரு. இவர் யோசேப்பு குறித்து தான் சொல்ல போகிறாரோ அப்படின்னு நான் வீட்லேயே, அது என்னான்னு தெரில, வீட்டில் இருக்கும்போது எனக்குள்ளே நான் கைனி அணிந்து வரேன், எனக்குள்ளே தோன்றுது, ஒருவேளை இந்த நான் யோசேப்பை பற்றி சொல்கிறேன், ஒருவேளை வருகிற ஐயா வந்து யோசேப்பை பற்றி சொன்னார்னா எப்படி இருக்குன்னா, நாங்கள் வரேன் தமிழ்ச்செல்வங்கிட்ட சொல்கிறேன், பாடுறா இது தமிழ்ச்செல்வா, நானும் நினச்சிருந்தேன்டா யோசேப்பை பற்றி இவர் பேசுவாருன்ட்டு, அதே போல் இவரும் வந்து யோசேப்பை பற்றி சொல்கிறாரா அப்படின்னு. நான் உண்மையாகவே யோசேப்பை பற்றி தான் சொல்லலான்னு வந்தேன். யோசேப்பை பற்றி அவர் சொல்லிட்டாரு. நான் பாயிண்டாக சொல்லிடுறேன். யோசேப்பு வந்து அந்த வசனத்தை மட்டும் எழுதிக்கிங்க. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 37:2 பில்கால் சில்பால் எனும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியினுடைய மகன் என்ன பண்ணுறாங்கன்னா துன்மார்க்கமாக நடக்கிறாங்க. அந்த துன்மார்க்கத்தை
தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லுவான். ஏன்னா கர்த்தருக்கு விரோதமாய் அந்த காரியம் சொல்லதால் தகப்பனிடத்தில் சொல்லுவான். ஏன்னா அவன் எப்படிப்பட்டனா இருக்கிறான்னா, சகோதரர்களால் என்ன சொல்லப்பட்டான்? சொப்பனக்காரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறான். சகோதரனால் இவன் சொப்பனக்காரன் சொல்லுவாங்க. துன்மார்க்கத்துக்கு விலகி ஓடுகிறவனா இருந்தால் இந்த யோசேப்பு. 12 பேராக இருந்தாலும் சரி, அந்த 12 பேரில் ஒருத்த மட்டும் கர்த்தருக்கு கனி தருகின்ற மரமாய் இருந்தான். அதே ஆதியாகமம் 37:13. அப்போது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறான் அல்லவா, இப்போ சீகேமிலே யார் போகிறாங்க? சீகேமிலே அவங்க சகோதரலாம் வேலை செய்திருக்காங்க, ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ போயிட்டு நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தவனா இருக்கிறான். யார்? யோசேப்பு. ஆதியாகமம் 39:2-3. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசிப்பு வைத்து தயவு வைத்து ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டனா இருக்கிறான்? காரிய சித்தி உள்ளனா இருக்கிறான். எந்த காரியத்திலும் அவனுக்கு, ஏன்னா கர்த்தர் அவனோடு இருந்ததால் ஜெயமாய் மாறிச்சு. தான் இருப்பதெல்லாம் அதாவது அவன் என்ன பண்ணுறான்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி கவனமாய் தன்னை காத்து கொண்டானா. இந்த வசனத்தில் போர்த்திபாரை பற்றி சொல்லப்படுது. ஐயா சொன்னார், நான் அப்படியே ஓரளவு சொல்லிடுறேன். போர்த்திபார்னா பாவத்துக்கு உட்படாதபடி, கர்த்தருக்கு விரோதமான எந்த காரியமோ அதுக்கு உடன்படாதபடி, தான் சரீரத்தை கரைப்படாதபடி தன்னை காத்து கொண்டான். பரிசுத்தமாக வாழ தன்னை அர்ப்பணித்தான். பாவத்தை விட்டு விலகினவனா யோசேப்பு இருந்தான். அல்லேலூயா. அதே போல் ஆதியாகமம் 39:21-22 கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார், அவன் மேல் கிருபை வைத்ததால் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்டனா இருக்குன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தால அவன் மேல் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதால. ஏன்னா கிருபை நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வாழ முடியாது. பவுல் கடை சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலும் பலன் பூரணமாக இருக்கும். அப்போ யோசேப்போட கர்த்தருடைய கிருபை இருந்ததால் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, அந்த சிறைச்சாலையும் அவன் காரிய சுத்திலனா இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறான். அந்த சிறைச்சாலையின் தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ய வச்சார். அல்லேலூயா. ஆதியாகமும் 41 பார்வோன் படிங்க. 41, 44. ஓகே. இப்போது 41வது வசனத்தை படிச்சிங்க. பார்வோன் யோசேப்பை நோக்கி எகிப்து முழுவதையும் அதிகாரியாக மாற்றினான். ஏன்னா யோசேப்பு எப்படிப்பட்டனா இருந்தால், முதலாவது அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய அதாவது தரிசனங்களை கண்டவனாக இருக்கிறான்.
அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறான். ஒவ்வொரு காரியத்திலும் கிருபை பெற்றனாகவும் காரிய சித்திலோனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆதியாகமும் 41ஆம் அதிகாரம் 55, 56 நானே படிச்சிடறேன். ஏன்னா அப்படியே அந்த காரியத்தில் சொல்லும்போதோ, பஞ்சம் 7 வருஷம், பஞ்சம் அதாவது 14 வருஷம், 7 வருஷம் அதை பார்வோனுடைய எஜமானுக்கு சொல்கிறாங்க, 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பான காலம் அப்படின்ட்டு. இந்த காரியத்தை பார்வோனுக்கு சொப்பனமாக சொல்லும்போது, பார்வோனுக்கு சொன்னபோது அதே போல் நடக்குது. 7 வருஷம் செழிப்பான காலம் வருது. 7 வருஷம் எல்லாத்தையும் சேகரித்து கூடாரத்தில் வைக்கிறான். 7 வருஷம் பஞ்சமாயிருக்கு. ஆனால் அந்த காலத்துலேயும் யோசேப்பு மற்றவங்களுக்கு போஷிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எகிப்து தேசம் மட்டும் இல்லை, அவன் எல்லாருக்குமே போஷிக்கிறவனாக இருந்தான். ஆதியாகமம் 45, 5, 7. ஓகே இதுதான். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போடுறதுனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அல்லேலூயா. யோசேப்புடைய சகோதரனா பண்ணுறாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். யோசேப்புடைய சகோதரனா பண்ணுறாங்க, அவனை எல்லாவற்றையும் அவனுக்கு விரோதமாக செய்தாங்க, யோசேப்புக்கு விரோதமாக செய்தாங்க, குழியில் போட்டாங்க. ஆனாலும் அவன் அவனுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், என்னை விடத்துக்கு வரும்படி விற்று போடுறதால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசாலமாக இருக்கும் வேண்டாம். ஜீவ விருட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்கள் முன்னே அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் 7வது வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா. கடைசியாக யோசேப்பு எதற்காகன்னா, உங்களை ஆதரிக்கிறதுக்காக, இஸ்ரேல் மக்களை ஆதரிக்கிறதுக்காகவும் உங்களை அந்த இடத்துல பஞ்சத்தில் காப்பதற்காகவும் தான் என்னை கர்த்தராகிய ஆண்டவர் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த காரியம் எதுக்காக சொல்லப்படுகிறதுனா, ஒரு கனி தருகின்ற மரம் எப்படிப்பட்ட இருக்கணுன்ட்டு யோசிப்பை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் வந்துச்சு, தோல்வி வந்துச்சு, சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டான். இப்போ 4 பேர் இருக்குன்னா 10 பேர் இருக்குன்னா 10 பேரும் ஒருத்தனுக்கு மட்டும் விரோதமாக பண்ணால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், அழுவானா இல்லையா, கவலைப்படுவானா இல்லையா? ஆனால் அதை குறித்து கூட அவன் கவலைப்படாமல் என் சகோதரன் சொல்லி அவனுக்காக கர்த்தர் தானே சொன்னார், கர்த்தருடைய தரிசனத்தை அவன் கண்டா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் நிச்சயமாக செய்வாருன்ட்டு. ஏன்னா கர்த்தர் அவனோடு கொடுத்தார். அவன் என்னென்ன செய்கிறானோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு செய்தது. அதே போல் தான் இவனை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைன்னா, இவன் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி செய்கிறாருன்னா நாம் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு தான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் கனி தருகின்ற மரமாக இருக்கிறோமா மற்றவங்களுக்கு, இல்லை கெட்ட மரமாக இருக்கிறோமா? யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டம், பிரச்சனைகள், சகோதரால் புறக்கணிப்பு, போத்திபார் மனைவியால் பிரச்சனைகள், சிறைச்சாலை, இப்படி நிறைய காரியங்கள் வந்தாலும் ஆனால் அவனே உணர்த்தான், அவனுடைய வேர் உறுதியாக இருந்துச்சு. அவன் கர்த்தர் மேலே நாட்டப்பட்டுனா இருந்தான். கர்த்தருடைய வசனத்தில் வேருண்டி நின்றான். அவன் வேருண்டி நின்றதால் தான் அந்த வாலிபத்தில் அவன் எவ்வளோ தவறுகள் செய்ய முடியும். ஆனால் கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ளே இருந்தால்தான் அந்த வேர் என்ன பண்ணுச்சுன்னா அது நிலைத்து நின்ற வேராக இருந்துச்சு. எத்தனையோ போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் சரி, அது நிலைத்து நிற்கிற மரமாக இருந்துச்சு. அந்த மரத்து மூலிமா தான் அவன் சகோதரர்கள், அவங்க அப்பா எல்லாமே அந்த நிலையில் இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமளும் சரி, நமக்கு என்ன சொல்லப்படுறாங்க, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நாமளும் போல் ஒரு மரமாய் மட்டும் இல்லாமல்
கர்த்தருடைய மரமாக இருந்து கர்த்தரோடு இசைந்து வாழ்ந்தால், கர்த்தர் கொடுக்குற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தால் தண்ணியும் மரமும் எப்படி இருக்கும்? தண்ணி இருந்தால் மரம் செழிப்பாக இருக்கும். அதே போல் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 6-7. அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போது நாம் கர்த்தருக்குள்ளே இருந்தால், அவர் நமக்குள்ளே இருந்தால் நம்ம என்ன கேட்குறோமோ அதை செய்யப்படும். ஆனால் முதலாவது யோசேப்பு தன்னை அர்ப்பணித்தான், அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அர்ப்பணித்தான். நாமளும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. லாஸ்ட்டு ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சிலுவையை இயேசு கிறிஸ்து, அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிலுவை எடுத்துன்னு போனார். சிலுவை எடுத்துன்னு போனாரா, சிலுவை அவர் சுமந்ததா? நான் சொல்லது புரியுதுங்களா? சிலுவை இயேசு சுமந்ததா, இயேசு சிலுவை சுமந்தாரா? முதல்ல ஓகே, இயேசு சிலுவை சுமந்தார். ஏன்னா நான் இதை தியானிக்கும் போது எனக்கு அந்த மாதிரி எண்ணம் தோணுச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார் முதல்ல. அதே சிலுவை நட்டபோது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மேலே சிலுவை வந்து இயேசு சுமந்தது. என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை இயேசு சுமந்தார். என்னது? என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் பிறந்தார். என்னுடைய பாவத்தெல்லாம் சிலுவையில் அவர் சுமந்து போனார். அதே சிலுவையை இயேசுவை சுமக்குது. அப்போது இயேசு சுமக்கும்போது அந்த ரத்தம்லாம் அந்த சிலுவையில் சிந்தப்படுகிறது. அப்போது நான் மரமாகி என் மேலே இயேசு கிறிஸ்து சிந்தும்போது என்னுடைய பாவம், அக்கிரமம் எல்லாவற்றையும் மீட்கப்பட்டது. இதுதான் வசனம் சொல்கிறப்படுதுன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறதோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சிலுவை என்பது, மரம் என்பது நாம், இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தினாரே. இப்போ அவருடைய சிலுவை சுமந்து கொண்டு நாம் நடக்கணும். அல்லேலூயா. அவருடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து, அவர் என்ன சொல்கிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.